பிஜேபியை பாரதிய ஜனதா என்பதை விட பாலியல் ஜனதா கட்சின்னு சொல்லலாம். கர்நாடக மாநிலத்துல அது ஒரு சிவன் கோவில், புகழ்பெற்ற மஞ்சுநாதர் சிவன் கோவில்ல இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமையில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதுல பிஜேபி கட்சிக்கு நம்முடைய காலடிக்கு கீழே காலுக்கிளை கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு. அந்த இலங்கை கடற்படை தமிழர்களை நடுக்கடலில் வழிமறித்து தாக்கி படகுகளை கைப்பற்றி கொண்டு போகிறார்கள் என்றால் அதை கூட செய்யாதேன்னு சொல்லுகிற துணிச்சலும் முதுகெலும்பும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இல்லை. உடனே ஸ்டாப் பண்ணு, இனிமேல் இந்த வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல வேண்டாமா? இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறாரா? சொல்ல மாட்டார். அதான் ஏன் தமிழர்கள் கருவறுக்கப்பட வேண்டும், தமிழன் என்கிற இனமே இருக்கக்கூடாதுங்கிறதா பிஜேபிக்கு கொள்கை. பொறுப்பற்ற பிரதமர், நாடாளுமன்றத்தை மதிக்காதவர், நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு மோடியார். அப்போல வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு இறந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்கன்னு ஒரு ரகசியம் வந்துச்சுலாம், அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யூடியூப்ல இது நிறைய இதுல வந்து அது அப்படி 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 கற்பனை கூட செய்யக்கூடாது. நீங்க இந்த கம்பேரிசனே தப்பு. உங்களுக்கு அண்ணன் நலமாக இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அப்போலோல இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நீங்க எப்படி சார் பாக்கீங்க? இல்லை, அதான் நான் அவருடைய தொண்டு உள்ளத்தை நினைத்து நான் மெச்சுகிறேன். ஸ்டாலின் ஒரு நலிவுற்று மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டை தொடர வேண்டும் என்று கருதுகிற அந்த சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், சேவையும் அர்ப்பணிப்பும் அவரிடத்தில் இருப்பதை உலகத்திற்கு இன்னைக்கு அது பெரிய செய்தியாகிவிட்டது. அதனால முதலமைச்சர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பது இப்ப வெளிச்சமாகிவிட்டது. அவருக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது என்பது இப்பொழுது திட்டவட்டமாக நமக்கெல்லாம் தெரிந்து விட்டது. அதுதான் பார்க்கணும். ஐயா, நீங்க போய் சந்திக்க போனீங்களா? மு.க. ஸ்டாலின் மருத்துவமனை வாசல் வரைக்கும் போனேன், யாரையும் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது நம்ம அனுமதிக்க முடியாதுதான். அதெல்லாம் நான் வந்துட்டேன். ஐயா, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, இப்போ டிஎம்கேலேருந்து யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் தான் மெயினாக போவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அப்போலோ போய் சேர்த்துக்கு காரணம் என்ன ஐயா? இல்லையா, அப்போலோவுக்கும் போவாங்களே. கலைஞர் போனதுனால அது ஒரு செய்தி தம்பி. கலைஞர் காவேரி மருத்துவமனை போனார்ல, அது ஒரு செய்தி. அப்போலோவுக்கு போகக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. அப்போலோவுக்கும் போயிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டாக்டர், அதனுடைய ஒரு டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர், இதற்கு தேர்ந்த டாக்டராக இருப்பார்னு சொல்லி கூட போயிருக்கலாம். அப்படி காவேரிக்கு தான் போனோம், அப்போலோக்கு தான் போனோம், ரெண்டு ஆஸ்பத்திரியும் ஒண்ணுதான். அப்போலோ வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு இறந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்கன்னு ஒரு ரகசியம் வந்துச்சுல, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் யூடியூப்ல இது நிறைய இதுல வந்து அது அப்படி 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 கற்பனை கூட செய்யக்கூடாது. நீங்க இந்த கம்பேரிசனே தப்பு. உங்களுக்கு அண்ணன் நலமாக இருக்கிறார். அப்போலோவில் அதுக்குள்ள சிகிச்சை கொடுப்பதற்கான வாய்ப்பு வசதி இருக்கு. ஒரு 2013 நானே நினைவிழந்தேன். நினைவு இழந்துட்டேன். வாய் பேச முடியாது. நான் மீண்டு வருவனாங்கிறதே கேள்விக்குறியாக இருந்தது. அப்பொழுதே நான் அப்போலோவில் தான் நான் அனுமதிக்கப்பட்டேன். அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா சொல்லி தான் நான் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தேன். அதனால அப்போலோ மருத்துவமனை ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை. அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த மருத்துவமனை களங்கப்படுத்துவது நல்லதல்ல. உங்களோட இன்னொரு, நீங்க டிஎம்கே ஆதரவுலாம் உங்களோட இன்னொரு கொஸ்டின் கேட்கேன். ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்தா ஏன் தப்பு? இன்னும் மைசூர்ல நடந்துல, கர்நாடக மாநிலத்துல தர்மசாலால அது மாதிரி நடக்கும். இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்காக அவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ முதல்வர் திருநெல்வேலிக்கு 4500 கோடிக்காக இது கட்டுறன்னு ஒரு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை துவக்க வராரு யாரு? பிரதமர் மோடி. ஆமா, வராரு. அதெல்லாம் எப்படி என்னன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாருன்னு தானே நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இங்க பாருங்க, ரொட்டீனா ஒன்றிய அரசு, மாநில அரசு
இணைந்து பணியாற்ற வேண்டும், இணக்கமாக இருக்க வேண்டும், ரொட்டீனாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும். ஆனா அதுல மோடி அரசு எங்க கோட்டை விட்டுச்சுன்னா, மெட்ரோ 2வது திட்டத்திற்கு நம்ம நிதி கேட்கிறோம். நீங்க சென்னையில் இருக்கீங்க, நான் சென்னைக்கு வந்து போறவன். இந்த மெட்ரோ திட்டத்தால இன்னைக்கு சென்னை மக்களுடைய பயணம் எளிதாகி இருக்கிறது. 2வது மெட்ரோவும் கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு திட்ட அறிக்கையெல்லாம் கொடுத்த பிறகும் அதற்கு அனுமதிப்பதற்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாகவே சென்று கேட்டதற்கு பிறகு மிகுந்த யோசனைக்கு பின்னால் தான் அந்த அனுமதி தந்தார்கள். அதே மெட்ரோவை மதுரைக்கு கொண்டு வரணும், கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்னும் அவங்க செவி சாய்க்கல. இப்படி தமிழ்நாட்டுக்கு விரோதமான காரியத்தை தான் செய்வாங்க. எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் நித்தம் தாக்கப்படுகிறார்கள். ஒரு எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு ஒரு ஜெய்சங்கர் இருக்கிறார், விதைக்காமல் விளைகிற கழனி. அவர் விமானத்திலேயே சஞ்சரிக்கிறாரே தவிர நம்முடைய வலி அவர் இன்னும் உணரல. ஒரு சுண்டைக்காய், நம்முடைய காலடிக்கு கீழே காலுக்கு கீழே கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாடு, அந்த இலங்கை கடற்படை தமிழர்களை நடுக்கடலில் வழிமறித்து தாக்கி படகுகளை கைப்பற்றி கொண்டு போகிறார்கள் என்றால் அதை கூட செய்யாதேன்னு சொல்லுகிற துணிச்சலும் முதுகெலும்பும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இல்லை. அப்ப இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆயிடும்? இப்ப முதல்வர் என்னையா கேட்டார் அதை பத்தி? யாரு? முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையே. அவர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதுவாரு, வேற என்ன செய்ய முடியும்? முதலமைச்சர் புஷ் பண்ணலையா? அவங்க தான் கேட்டு எங்க நாட்டுல இதுவரைக்கும் கேட்டுட்டே இருக்காரு, இதுவரைக்கும் கேட்டுட்டே இருக்காரு. எத்தனை இது அமைச்சிருக்காரு. எத்தனை இது கேட்டாலும் அவங்க இறங்கலைன்னா என்ன அர்த்தம்? ஐயா இப்ப நேரடியா ஒரு மீட்டிங் போயிருந்திருக்காரு அங்க, அப்ப நேரடியா அங்கேயே கேட்டுக்கலாம் முதல்வர்கிட்ட. சார் இது நேரடியா இருந்து தம்பி கேட்கணும். செய்தித்தாள் பார்த்து நான் தெரிஞ்சுங்கன்னா நாடாளு பிரதமர் தெரிஞ்சுக்க மாட்டாரா? இந்த உடனே ஸ்டாப் பண்ணு, இனிமேல் இந்த வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல வேண்டாமா? இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறாரா? சொல்ல மாட்டார். அதான் ஏன் தமிழர்கள் கருவறுக்கப்பட வேண்டும், தமிழன் என்கிற இனமே இருக்கக்கூடாதுங்கிறதா பிஜேபிக்கு கொள்கை. அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கல, அதனால எரிச்சலா இருப்பாங்க. இன்னும் கொடுக்க மாட்டாங்க, எந்த காலத்திலையும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப பிரதமர் மோடி வந்து பிரிட்டன் போயிருக்காரு, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குமா, போகலாமா? நீ ஹவுஸ்ல எல்லாம் இருக்கணும். ஆமா. அப்போ ஒரு பொறுப்பு இருக்கா, கடமை உணர்ச்சி இருக்கா? அப்ப நீ உல்லாச பிரியன், ஊர் சுற்றுகிறவன், உலகம் சுற்றும் பிரதமர், வேற என்ன இருக்குது? இல்ல நம்ம இந்தியாவுக்காக தானே போறாரு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு போகணும். ஏன் இவர் அடிக்கடி நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும் போல இவர் சுற்றுப்பயணத்துக்கு போறாரு? அதைத்தான் சொல்றேன், பொறுப்பற்ற பிரதமர், நாடாளுமன்றத்தை மதிக்காதவர், நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு மோடியால். ஐயா இந்த ஜெகதீப் தங்கர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு, அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? ஜெகதீப் தங்கர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது அவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அவமானப்படுத்தப்படுகிறோம், திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறோம். 74 வயதுல இப்படி எனக்கு ஒரு அவமானம் தேவையான்னு சொல்லி மனசு உடைஞ்சு ராஜினாமா செய்ய. என்ன மாதிரி அவமானமா இருக்குங்க? எப்படி எனக்கு புரியல. அவமானப்பட்ட என்ன மாதிரி சொல்றீங்க? இங்க பாருங்க, 68 எதிர்கட்சி எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. யஸ்வந்த் சர்மான்னு சொல்லி ஒரு அயோக்கிய நீதிபதி, அவருடைய வீட்டுல பணம் எடுத்தாங்க. அந்த யஸ்வந்த் சர்மா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க 60 எதிர்கட்சி எம்பிக்கள். ஆனா ஆளுங்கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டார்கள். நம்மளே அப்படி ஒரு திட்டம் இருக்கும் பொழுது இவர் இதை எப்படி விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரம். இனி ஒன்று, அவர் கொஞ்சம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று கருதுகிறவர். அவருடைய சுதந்திரத்தின் வேரில் இன்றைக்கு அவர்கள் வெந்நீரை ஊற்றுகிறார்கள். இன்னி ஒன்று, அலுவல் ஆய்வு கூட்டம் நடக்கிற பொழுது அலுவல் ஆய்வு கூட்டத்தை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நட்டாவும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திட்டமிட்டு புறக்கணித்தார்கள். அது அவரை காயப்படுத்துவதாக உணர்கிறார். அதுதான் காரணம். இப்ப அந்த துணை ஜனாதிபதி பகுதிக்கு வந்து
நிதிஷ்குமார் வர மாதிரி சொல்றாங்க, நீங்க அதை எப்படி பாக்கீங்க? அவர் வருவாரா? அவரை கொண்டு வந்து பீகார்ல அவங்க முதலமைச்சரை கொண்டு வரலான்னு திட்டமிடுறாங்க. நிதிஷ்குமார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிஜேபி உங்களை புதைத்து விடும். ப்ளீஸ் கேர். அவ்வளவுதான். நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கா? ஆமாம், அதெல்லாம் தகுதியான ஆள். ஓகே, நன்றி. நன்றி.